சிம்மராசிக்காரர்களுடைய நீண்டகால லட்சியம், ஆசை, கனவுகளை நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை அவர் கண்டிப்பாக கொடுக்க போகிறார். ஆண் பெண் இருபாலருக்குமே சிம்மராசிக்காரர்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்கு. சிம்மராசி பொறுத்தளவு குரு பயிற்சிங்கிறது முதல் தர யோகக்காரர்கள். 5ஆம் இடத்தை பார்வைப்படும் போது புத்திரஸ்தானங்கள் இவங்களுக்கு ஒரு பெரிய கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. குழந்தைகளால் பெருமைப்படக்கூடிய யோகம். அதே மாதிரி திருமணம் தடைப்பட்டு இருந்த பார்த்திங்கன்னா, ரொம்ப நாளாக திருமணம் நடக்கலை, ரொம்ப குழப்பமாகவே இருக்குது, வயசு 35 ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி யோசித்தவங்களுக்கெல்லாம் குரு பார்வை கும்பத்தை பார்க்கும்போது திருமணம் தடையின்றி நடக்கும். சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு குரு பகவான் ஜெய லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அடுத்தவங்களுடைய உதவி அல்லது உபகாரம் இல்லாமலேயே மிகப்பெரிய அமைப்புகளை சந்திக்கக்கூடிய, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மறுக்க முடியாத மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த குரு பகவான் அமைய போகிறாரு. எல்லாவற்றுக்கும் மேலாக ஊர் உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு சில நல்ல காரியங்களுக்கு தலைமையேற்று நடத்தக்கூடிய மிகப்பெரிய கௌரவமான அமைப்புகளை கலகலப்பாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பயிற்சி அமையுது. சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சிங்கிறது நம்ம ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது சொந்த ஊரில் இடம் வாங்க முடியலன்னு நினச்சவங்க வந்த ஊரில் இடம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வீடு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, முதல் தரமான வாகனங்கள் யோகங்கள் இருக்குது. சிம்மராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து ராஜயோக பலன்களை தரக்கூடியதாக இந்த குரு பயிற்சி இருக்கும். சிம்மராசிக்காரங்களுக்கு குறிப்பாக அதுலேயும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு ராஜயோகமான காலகட்டம். அதுவும் குறிப்பாக ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ஃபண்டிங் இல்லைன்னு அவஸ்தப்பட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல ஃபண்டிங் வந்துடும். சில பேர் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் இமீடியட்டாக விற்றுட்டு அது மூலமாக அதிகமாக லாபம் வரக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு டைம் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு பழனி மலையில் இருக்கிற முருகனை வழிபட்டு வந்தாலே போதுமானதாக இருக்கும். கன்னி ராசிக்காரங்களை பார்த்திங்கன்னா, அந்த குரு பயிற்சி 10ல் குரு 10ல் ஒரு பாவி அமர்ந்தாவே இழந்த பதவியே மீண்டும் திரும்பி வரும். எதிரிகள் வீழ்வார்கள். இவங்களுடைய சொத்து சேர்க்கை நல்லாயிருக்கும். இவங்க ஆரோக்கியத்தை பார்த்துப்பாங்க. ஒரு 10 பேர்த்து இல்லைங்க, 100 பேர்த்து வேலை வாங்கிட்டு இருந்தவங்க இப்போ 500 பேர்த்துக்கு வேலை வாங்கி கூட முதலாளித்துவம்ன்றது இவங்களுக்கு சேரும் இந்த குரு பயிற்சி. உத்தியோகத்தை பொறுத்தளவுக்கு நம்ம உத்தியோகம் போயிட்டுருக்கிறோம் அப்படிங்கிறத விட சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கக்கூடியது அல்லது சொந்தமாக வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடியது, ஆரம்பிக்கிற அந்த வியாபாரத்தில் அபாரமாக சம்பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய வல்லமைகளை இந்த குரு பகவான் நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் பயிற்சி அமையுது. கன்னிராசிக்காரங்க 99% அவங்களுக்கு எல்லா வேலையும் நின்று போய் கிடக்குது. எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க, ஆனால் எதுவும் நடக்கலைங்க அப்படிங்கிற மாதிரி அந்த தடங்கல்கள் இனிமேல் விலக ஆரம்பிக்கும். ஒன்றே ஒன்று தான், 10ஆம் இடத்துல குரு இருக்கும் பொழுது யாருக்கும் இரவலாக நகைகள் தரக்கூடாது, பணம் தரக்கூடாது, ஜாமீன் கேரண்டர் கையெழுத்து எதுவும் போடக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கன்னிராசிக்கு குரு பகவான் 10ல் வந்துருச்சேன்னு சொல்லி யாரும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா 10ல் குரு பகவான் இருந்தாலுமே குருவோட பார்வை 2, 4, 6 இந்த 3 வீடுகள் மேலே விழுகிறதால அது மூலமாக வரக்கூடிய நல்ல பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வீடு வாங்கணும்னு நினச்சா கூட அதுக்குரிய அனுகூலமான அமைப்புகள் இந்த வருஷ கடைசியில் டிசம்பர் இல்லைன்னா ஜனவரி 2026 அவங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிடும். இவங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கிட்டாலே கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு குரு பயிற்சியாக இருக்கும். தொழில் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். என்ன தொழிலில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், கஷ்டப்படாமல் இங்கே ஒன்றும் கிடைக்காதே. அப்படி கொஞ்சம் சில சங்கடங்கள் இருந்தால் கூட அதை தீர்த்துக்கிறதுக்கு போரூர் சிவாலயத்திற்கு போய் அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு கும்பிடுறது ஒரு மிகப்பெரிய பரிகாரமாக கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமையும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.